பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்கள், அவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு. இது வந்து டிபார்ச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் அரைவேல நிற்கிறேன், அரைவேல பாருங்கள் அவ்வளோ வாகனங்கள் வந்துருக்குங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. கொழும்புக்கு வரவங்களுக்கு பாருங்கள் பஸ்ஸும் இருக்குது, நீங்கள் பஸ்ஸுலேயும் வரலாம். ஏர்போர்ட் பஸ் இருக்குது, இல்லை நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெக்ஸியில் அவங்க பஸ்ஸுலேயும் வரலாம். லோட்டஸ் டவர் அதைப்படியே நீங்கள் இதாங்க முதலாவது ஹோட்டல். இப்போ நம்ம சிட்டி ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து சிட்டி ஹோட்டல். ஸோ நம்ம முதலாவது நாள் வந்து இந்த சிட்டி ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண. அப்படியே போய்ட்டு பார்ப்போம் என்ன நைட் அங்கே வச்சுருக்காங்கன்னு. இப்போ டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக வந்து 9 மணி. இப்போ வந்து நாங்கள் வேனோட வந்து நிற்கிறேன். அது பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்து வராங்க. ஸோ அவங்கள வந்து இப்போ 1 வீக் வந்து சுற்றி காட்டுறதுக்காக இப்போ ஏர்போர்ட் வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் நிற்கிறேன், நம்ம வந்து ஏர்போர்ட்டோட வந்து பார்க்கிங்கில் தான் நிற்கிறேன். ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ 1 வீக் வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வாரீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கெங்கெல்லாம் போகலாம், அதாவது நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டு புதுசாக வந்து நம்ம வந்து ஏர்போர்ட் போகிறோம். அதாவது 1 வீக் வந்து சுற்றி காட்டிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு நாங்கள் கொண்டு போயிட்டு இப்போ ஏர்போர்ட்டு தான் நாங்கள் விட போகிறோம். ஸோ இப்போ நான் ஏர்போர்ட்டு தான் நிற்கிறேன், ஏர்போர்ட் பார்க்கிங்கில் நிற்கிறேன். ஸோ அவங்களோட ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா 10 மணி, இப்போ மணி 9 மணி. நீங்கள் வந்து இலங்கைக்கு நீங்கள் வாரீங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டாக தான் வரும். அதாவது நம்ம இலங்கையில் வந்து எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம்ன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இலங்கைக்கு வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது எங்கெங்கே போகலாம், அதாவது ஏர்போர்ட்லேருந்து இப்படியே சுற்றி பார்த்துட்டு, அதாவது 1 வீக்கில் வந்து எவ்வளோ இடங்கள் சுற்றி பார்க்கலாம், அப்படியே வந்து ஏர்போர்ட் தான் போகிறோம். ஸோ வாங்க ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஒரு இடம் வந்து போகிற இடங்கள், ஹோட்டல்ஸுங்க எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஃபுட்டுங்க எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் போய்ட்டு பார்ப்போம். இதாங்க ஏர்போர்ட் பார்க்கிங் பாருங்க, பஸ்ஸெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் 10 மணி ஆக போகுது. அரைவேல் டைம் 10 மணி தான் போட்டிருந்தது. பாருங்க 10 மணி ஆகுது. இப்போ உள்ளே போய்ட்டு பார்ப்போம். வேன் சொன்னால் இப்போ வேனை போட்டுட்டு வேனை வந்து அங்கே பார்க்கிங் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அங்கே பஸ் பார்க்கிங், அங்கே வேன் பார்க்கிங். ஸோ உள்ளே போய்ட்டு ஃபோன் வேலை செய்தில்லை அவங்களோட. ஸோ உள்ளே கவரேஜ் இருக்கும் தெரியல. உள்ளே போய்ட்டு அடுத்த நின்று பார்ப்போம், பார்த்துட்டு போய் கூட்டிகிட்டு வரணும். இது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்ரீலங்கா வரவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், எங்கெங்கே சுற்றி பார்க்கலாம், போகலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நான் காட்டுவோம். அதை வந்து ஏர்போர்ட் உள்ளே போய்ட்டு வெளியில் அவங்கள கூட்டிகிட்டு வருவோம். ஸோ நான் வாரவங்கள காட்ட மாட்டேன். ஸோ அவங்கள காட்டுறது சரியில்லை தானே. ஸோ எங்கெங்கே போகிறோம், எங்கெங்கே சாப்பிட்றோம், எங்கே ஹோட்டல் நல்ல ஹோட்டலுங்க எங்கெங்கே இருக்குது, சீப்பாக அங்கே இருக்குது, கொஞ்சம் லக்ஸரியான ஹோட்டலுங்க எங்கெங்கே இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். இப்போ நினைக்கிறது வந்து இது வந்து அரைவேல். இது அங்கே டிபார்ச்சர் இருக்குது. இது வந்து அரைவேலில் தான் நிற்கிறேன். நம்ம போய் பார்ப்போம். இது வந்து அரைவேல். இது பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்கள், அவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு. இது வந்து டிபார்ச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் அரைவேல நிற்கிறேன், அரைவேல பாருங்கள் அவ்வளோ வாகனங்கள் வந்துருக்குங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. கொழும்பு ஏர்போர்ட் இப்போ வந்து பரபரப்பாக தான் இருக்குது. ஃப்ளைட்டை போய்ட்டு பார்த்து தெரியும் அதில் இது வந்துருக்குன்னு. ஆஹா டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேன்னு போட்டிருக்கு. பாருங்களேன் எவ்வளோ பேர் வராங்கன்னு. எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்கள் ஒரு நாளைக்குப்பா.
கொழும்புக்கு வரவங்களுக்கு பாருங்கள் பஸ்ஸும் இருக்குது, நீங்கள் பஸ்ஸுலேயும் வரலாம். இங்கே பாருங்கள் ஏர்போர்ட் பஸ் இருக்குது. இல்லை நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெக்ஸி இல்லாதவங்க பஸ்ஸுலேயும் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வரவங்க வந்து இப்போ வந்து கார் வேன் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொழும்புக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பஸ் இருக்குது. பாருங்கள் நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா பஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏசி பஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் ஏசி பஸ் ஒன்று இருக்குது. இது வந்து இரவு டைம்லேயும் ஓடிட்டுருக்குது. இப்போ தான் பார்க்கிங் இருக்கும். அதாவது இப்போ டிபார்ச்சர் வந்து அரைவல் வந்து அந்த அரைவலுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஸரி பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரவங்க வந்து பஸ்ஸுலேயும் போய் கொள்ள முடியும் மாதிரி இருக்கும். இதாங்க முதலாவது ஹோட்டல். இப்போ நம்ம சிட்டி ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து சிட்டி ஹோட்டல். ஸோ நம்ம முதலாவது நாள் வந்து இந்த சிட்டி ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் பெட் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டுக்கு வந்து 21,000 வருது. ஸோ டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏசியெல்லாம் இருக்குது. அப்படியே வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்துலேயே வந்து நம்மளோட பிஓசி அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் 2 பில்டிங் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு தான் சிட்டி ஹோட்டல். ஸோ இதான் நாங்கள் வந்து முதலாவது ஸ்டே பண்ணுற ஹோட்டல். ஸோ இங்கேருந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு சிகிரியா போக போகிறோம். ஸோ சிகிரியாவிலேருந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். பாருங்கள் இதான் பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஹோட்டலோட. இந்த போட்டிருக்கானுங்க சாக்லேட் போட்டிருக்கு. ஆவி பறக்குது காலையிலே. பாருங்கள் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க. எல்லா நாட்டு ஐட்டமும் வச்சுருக்காங்க உள்ள. போப்போம் இது பண்டி. இது இதெல்லாம் வரும். இதெல்லாம் புதுசாக வச்சுருக்காங்க. இதான் வந்து ட்ரீம் ஆஃப் சிட்டியோட பிரேக்ஃபாஸ்ட் சென்டர். பார்த்தீங்கன்னா கேக் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டிஃப்ரெண்ட் கேக்குகள் இருக்குது. இதில் வந்து சாக்லேட் மஃபின் என்று போட்டிருக்கு. இதை பாருங்கள், இது வந்து வெனிலா பட்டர் புட்டிங் போட்டிருக்கு. இதில் எடுத்து டேஸ்ட் பண்ணியாச்சு. இதெல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். இது அன்லிமிட்டெட் ஃபுட் தான். இங்கே பார்த்திங்கன்னா சின்னமனோட க்ரீஃப் என்னென்னு போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க. நிறைய ஐட்டம் வச்சுருக்கு. அப்படியே போய்ட்டு வா என்னென்ன ஐட்டங்கள் வச்சுருக்காங்கன்னு. இதில் வந்து சேலட், இது வந்து பீன்ஸ், ஏதோ பவுல்ஸ் மாதிரி என்ன வச்சுருக்காங்க. சேலட் இது வந்து எல்லாமே சைனீஸ் ஐட்டங்கள் தான். அதோட சூப்பு, சம்பல் எல்லாம் சைனீஸ் சாப்பாடுங்க. இந்தியாவில் வந்து நம்மளோட ஸ்ரீலங்கன் சாப்பாடு வச்சுருக்காங்க. சோறு, கறி, மீன், சோதி, பருப்பு, கடலை எல்லாமே ஸ்ரீலங்கன் ஐட்டம்ஸ். இது செஞ்சாலும் வந்து அப்பம் வச்சுருக்காங்க. அப்பம், சம்பல், வெங்காய சம்பல், அதாவது இந்த மிளகாய் சம்பல், தேங்காய் பூ, வெறும் தேங்காய் பூ. இந்தியாவில் எல்லாமே ஸ்ரீலங்கா ஐட்டம்ஸ் இருக்குது.
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுகள்லாம் வச்சுருக்காங்க. பனானா, வாட்டர்மெலன், பைனாப்பிள், பப்பாளி, இதெல்லாம் நீங்கள் ஜூஸும் குடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கேக் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டிஃப்ரெண்ட் கேக்குகள் இருக்குது. இதில் வந்து சாக்லேட் மஃபின் போட்டிருக்கு. இதில் பாருங்கள், இது வந்து வெனிலா பட்டர் புட்டிங் போட்டிருக்கு. இதெல்லாம் எடுத்து டேஸ்ட் பண்ணியாச்சு. இதெல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். இது அன்லிமிட்டெட் ஃபுட் தான். இங்கே பார்த்திங்கன்னா சின்னமனோட க்ரீஃப் என்னென்னு போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க. நிறைய ஐட்டம் வச்சுருக்கு. இது சொசேஜ், மீன், இட்லி, இது வந்து பண்டி, காளான், கிழங்கு, இது இட்லி. அதான் வியூ பாயிண்ட். நல்ல லேக் உண்டு.